கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் முழு முயற்சியோடு தயார்படுத்திட்டு இருப்பீங்க. நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக மிக முக்கியமான கேள்விகளை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்குமே மிக முக்கியமான 80 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். எந்த பாடத்திட்டத்திலிருந்து இந்த 80 கேள்விகளும் வந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த போலீஸ் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை அடிப்படையாக கொண்டு 80 கேள்விகளை நம்ம எடுத்துருக்கிறோம். சரிங்களா? கடந்த காலங்களில் நடந்த காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை தான் இதில் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 80 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக விடையளிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட முக்கியமாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறத விட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணி பார்க்குறது. நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தினமும் முக்கியமான 80 கேள்விகளை பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? தொடர்ச்சியாக காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் பயணிங்க, உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடையுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிக்காலோ கேண்டி அப்படின்றவர் தான் விஜயநகர பேரரசிற்கு வருகை தந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூமியில் காணப்படும் நீரில் சரிங்களா கடலும் பெருங்கடலும் இருக்கக்கூடிய நீருடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 97% நீர் வந்து பார்த்தீங்கன்னா கடல்லையும் பெருங்கடல்லையும் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மஞ்ச காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மஞ்ச காமாலையால் கல்லீரல் அப்படின்றது தான் பாதிப்படையுது. மஞ்ச காமாலையால் பாதிப்படையக்கூடிய உறுப்பு வந்து கல்லீரல். மஞ்ச காமாலையை குணப்படுத்தக்கூடிய தாவரம் எதுனா கீழாநெல்லி அப்படின்றது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடந்த கால போலீஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அக்கோணம் அப்படின்றது தான். அக்கோணம் அப்படின்றது தான் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற சொல். சரிங்களா? அக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்றது தான். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி. அடுத்த கொஸ்டின். மழையும் புயலும் என்ற நூலினை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து தமிழ்லேருந்து எடுத்துகிற கொஸ்டின். வா ராமசாமி அப்படின்றவர் தான் மழையும் புயலும் அப்படின்ற நூலை வந்து இயற்றியிருக்கிறார். அடுத்த கொஸ்டின். சாய் சதுரத்துடைய மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 90 டிகிரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? கடந்த கால போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்ட்ரோம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் சைக்காலஜிலேருந்து எடுத்திருக்காங்க. இது டார்க் என்பதன் குறியீடு EBSL எனில் BACA என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் B தான் கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த டெல்லி சுல்தான் வேலைவாய்ப்பு இன்மையை போக்குறதுக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபெராஷா துக்லக் அப்படின்றவர் தான் வேலைவாய்ப்பு அலுவலகம் அமைத்த டெல்லி சுல்தான். அது மட்டும் இல்லாமல் குதுப் மினாரை புனரமைத்தவரும் இவர் தான். முகமது பின் துக்லக் அப்படின்றவர் முரண்பாடுகளின் மொத்த உருவம். தலைநகரத்தை மாற்றிருப்பார், அடையாள நாணய முறையை ஏற்படுத்தியிருப்பார். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி தி கிரேட்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுல்தானாக இருந்திருப்பார். இவருடைய படை தளபதி தான் மாலிக் கஃபூர். தென்னிந்தியாவின் மீது படையெடுத்திருப்பார். 1303 சித்தூரை வந்து சூறையாடியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற ஒரு சந்தை சீர்திருத்தத்தை வந்து செஞ்சிருப்பார். பால்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைபோஸ் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய 40 முறையை ஒழித்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து பின்பற்றக்கூடிய தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இந்திய தேர்தல் முறை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1920 தான் பன்னாட்டு சங்கம் அப்படின்றது துவங்கப்படுது. அப்போ முதல் உலகப் போருக்கு அப்புறம் உலகத்துடைய அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு தான் அந்த பன்னாட்டு சங்கம். அடுத்த கொஸ்டின். விடுபட்ட எண்ணெய் காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள்.
11, 10 இதில் வந்து விடுபட்ட எண் எதுனா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின், பட்டி மண்டபம் பற்றி குறிப்பு காணப்படாத நூல் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்லேருந்து எடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. அடுத்த கொஷின் பாருங்கள், கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழி லென்ஸு அப்படின்றது தான் கிட்ட பார்வையை சரி செய்யக்கூடியது. அப்போ கிட்ட குழி வெட்டி தூர குவி, அப்போ குவி லென்ஸுன்றது தூர பார்வையை சரி செய்யக்கூடியது. அடுத்த கொஷின், வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்டோபர் மாதத்தை தான் வன மகோத்சவம் அப்படின்ற விழா எடுக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் எது? அப்போ ஏப்ரல் 23 தான் உலக புத்தக நாளாக கொண்டாடப்படுது. அடுத்த கொஸ்டின் இங்கிலீஷ்லேருந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம போலீஸ் எக்ஸாமில் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. இன்று திங்கட்கிழமை 64 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 67வது நாள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமைனா 7வது நாள்னா கிழமையாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அப்போ 7 அடிங்க, அடிச்சிங்கன்னா மீதி வந்து நம்ம 4 கிடைக்கும். முதல் நாள் அப்படின்றது திங்கக்கிழமை, அப்போ 2வது நாள் செவ்வாய்க்கிழமை, 3வது நாள் புதன்கிழமை, 4வது நாள் அப்படின்றது வியாழக்கிழமை. அப்போ ஆன்சர் வந்து வியாழன் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதெல்லாம் வந்து மேக்ஸ் சைக்காலஜி, இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. லென்ஸோடைய திறனின் எஸ்ஐ அலகு என்னென்னா டயாப்டர் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குருசிகார் எந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குருசிகார் அப்படின்றது ஆரவல்லி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவல்லி மலைத்தொடர். மிக இளமையான மடிப்பு மலைத்தொடர்னா இமய மலைத்தொடர். சரிங்களா, பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், கேழல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பன்றி அப்படின்றது தான். கேழல் அப்படின்ற சொல்லுடைய பொருள் பன்றி. மின்னியல் தலைநகரம் அப்படின்னா பெங்களூரு தான் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், மரபுசாரா வளங்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அப்படின்றது தான் மரபுசாரா வளங்களில் ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அணு ஆயுதம் தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு எது? 1963 அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மலட்டுத்தன்மை நோயை குணப்படுத்தக்கூடிய வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைட்டமின் இ அப்படின்றது தான் மலட்டுத்தன்மையை குணப்படுத்தக்கூடியது. வைட்டமின் ஏ அப்படின்றது நிக்டோலோஃபியான்னு சொல்லக்கூடிய மாலைக்கண்ணை குணப்படுத்தக்கூடியது. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு என்ன? மின்னோட்டம் அப்படின்னாலே ஆம்பியர் தான். மின்னூட்டம் அப்படின்னா கூலும். விசைனாக்கா நியூட்டன். மோல் அப்படின்னா பொருளின் அளவு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூரிய ஒளி பூமியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 8 நிமிடம் 20 வினாடிகள். சரிங்களா, 8 நிமிடம் 20 வினாடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு கடத்தியின் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்றவர் தான். இதுதான் ஓம் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திரவ மானிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். திரவ மானிகள் ஆர்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. அடுத்த கொஸ்டின், சந்திரயான் 1 மற்றும் 2 மங்கள்யான் இதனுடைய திட்ட இயக்குநராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை தான். மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்றவர் தான். கையருகே நிலா அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாளமில்லா சுரப்பிகளை டேஸ் சுரப்பி ஒழுங்குபடுத்துது. பிட்யூட்ரி சுரப்பி தான் ஒழுங்குபடுத்துது. அதனால தான் இதை நம்ம தலைமை சுரப்பின்னு சொல்கிறோம். சரிங்களா, தைராய்டு சுரப்பி அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்கிறோம்? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவை எதனுடன் தொடர்புடையது? அப்போ சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி இதெல்லாம் எது கூட தொடர்புடையது? பசுக்கள் கூட தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின், மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எதுனா பெனிசிலின். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பூச்சி உண்ணும் தாவரம் எது அப்படின்னா நெப்பந்தஸ். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு சைக்கோட் என்று பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பீடபூமியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக மழை பெறும் பகுதி ஷில்லாங் அப்படின்ற பீடபூமியில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் முக்கியமான இழைப்பயிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பருத்தி அப்படின்றது தான். அப்போ இந்தியாவின் மிக முக்கியமான இழைப்பயிர் எதுன்னு கேட்டால் சணலை சொல்லுவீங்க. தமிழ்நாட்டுக்கு பருத்தி தான். உலகின் 2வது உயர்ந்த சிகரம் எதுனா காட்வின் ஆன்ஸ்டீன் K2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு அப்படின்னா 80.3% அப்படின்றது தான். சரிங்களா, இதுவே இந்தியாவுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 74.04%. அடுத்த கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு அப்படின்றது 30 நாட்கள். சரிங்களா, 30 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
கூற்றுகளை ஆராய்க கேட்டிருக்காங்க. நமது தேசிய கொடியில் உள்ள சக்கரம் 40 ஆரக்கால்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? 24 ஆரக்கால்களை கொண்டது. தேசிய கீதம் 52 வினாடிகளாக பாடி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இது சரி. அப்போ 2 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தாண்ட ரத்த வகை யாரிடமிருந்து ரத்தம் வந்து பெற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? இதான் தப்பாக இருக்குது. மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரால் புத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. இது சரிதான். அடுத்து பாருங்கள். பௌத்த மதம் திகம்பரர் ஸ்வேதாம்பரர்னு சொல்லி 2ஆக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சமணம் தான் திகம்பரர் ஸ்வேதாம்பரர்னு பிரியும். பௌத்தம் வந்து மகாயானம் ஹீனயானம்னு பிரியும். அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் அப்படின்றது தான் 9வது புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின். அதிக எண்ணிக்கையிலான டேஷ் இருப்பதால் சென்னை வந்து ஆசியாவுடைய டெட்ராய்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வாகன தொழிற்சாலைகள் அதிகமாக சென்னையில் இருக்கிறதுனால தான் இதை ஆசியாவுடைய டெட்ராய்டுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதாகும். பண வாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதாகும். இது 2மே சரிதான் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்கு வடிவில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? பாஸ்பரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் அப்படின்றது தீப்பெட்டி தயாரிக்க பயன்படுது. டங்ஸ்டன் அப்படின்றது மின் விளக்குகளில் இழையாக பயன்படுத்தப்படுது. கிராஃபைட் அப்படின்றது பென்சில்கள் தயாரிக்க பயன்படுது. போரான்றது ராக்கெட் பொருளை எரிபொருள் பற்ற வைப்பானாக பயன்படுது. இதை பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்கு வடிவில் கேட்டிருக்காங்க. பாலாறு அப்படின்னு சொல்லும்போது அது எந்த பாலாறுடைய துணையாறு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியாறு அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். காவிரி அப்படின்போது பவானி ஆறுன்றது காவிரி ஆற்றுடைய துணையாறு. தாமிரபரணி அப்படின்னு சொன்னோம்னா பச்சையாறு. தென்பெண்ணை ஆறு அப்படின்னா சின்ன ஆறு அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விக்ராந்த்ன்றது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல். தேஜாஸ்ன்றது ஒரு போர் விமானம். ஜிஎஸ்எல்வி அப்படின்றது ராக்கெட் ஏவுறது. வந்தே பாரத்ன்றது அதிவிரைவு ரயில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ் உள்ளவற்றுள் எது புதை வடிவ பொருளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கிரேஸ் மார்க் கூட கொடுத்தாங்க. சரிங்களா? தார் மற்றும் நிலக்கரி பெட்ரோலியம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3த்துக்கும் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும். இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்த கொஸ்டின். நமது சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். அப்போ 2ம் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று. புவி தன் அச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதன் காரணமாக இரவு பகல் அப்படின்றது ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லீப் வருஷன்றது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிய டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் தான். அடையாள நாணய முறையும் இவர் தான் ஏற்படுத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின். பின்வரும் எது வந்து வேர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்குன்றது வேர் கிடையாது. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அலைக்கற்றை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5G தான் இந்தியாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். எந்த டெல்லி சுல்தான் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைக்கே தீர்க்கிறதுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைச்சார் அப்படின்னா ஃபெராஷா துக்ளக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்குன்னு சொல்கிறாங்க. இது சரியானு கேட்டிங்கன்னா தப்பு. பனை மரம் தமிழ்நாட்டுடைய மாநில மரம்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. அப்போ 2 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு. சரிங்களா? ஒளியின் திசைவேகன்றது அப்போ இது தப்பு. அப்போ லைட்டோடைய வேகன்றது சவுண்டோடைய வேகத்தை விட அதிகம். சரிங்களா? உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவுவது மின்னல் கடத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது மட்டும்தான் சரி. மின்னல் கடத்தின்றது பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் பாதிக்குது. 1857ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2ஆம் பகதூர் ஷா அப்படின்றவர் தான் முகலாய மன்னராக பதவி வகித்தவர். அடுத்த கொஸ்டின். தவறான இணையை கண்டறிக. பொதுத்துறை அப்படின்றது சேவை நோக்கமுடையது. தனியார் துறைன்றது லாபம் நோக்கமுடையது. முதன்மை துறைன்றது கோழி வளர்க்குறது. 3ஆம் நிலை தொழில்ன்றது தொழிற்சாலைகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 3ஆம் நிலை துறை அப்படின்றது தொழிற்சாலைன்றது தான் தப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் இருக்குது? யமுனை நதிக்கரையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நோட்டா அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2014. கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றுக்கு பேர் என்னென்னா நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். சிம் கார்டு ஏடிஎம் கார்டு டேஷ் குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சிலிக்கான் போன்ற குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கு இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். மன்னர் 3ஆம் சார்லஸ் அப்போ இருந்தார்.
பிருத்திவிராச ராசோ என்ற காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சந்து பார்த்தை அப்படின்றவர் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆடம் சாப்பில் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. குரல் வலை. இமயமலைத்தொடர் எங்கே இருக்குது? ஆசியாவில் இருக்குது. ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் இருக்குது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் இருக்குது. ஆண்டிஸ் மலைத்தொடர் ஐரோப்பாவில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துங்க, 8வது புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். குதுப் மினார் குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்டுமிஷால் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது சரியாக கேட்டிங்கன்னா சரிதான். குதுப் மினார் ஹைதராபாத்தில் இருக்குன்றது தப்பு, புதுடெல்லியில் இருக்குது. அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இந்தியாவுடைய தேசிய மரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய தேசிய மரம் ஆலமரம். கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா. அப்போ வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இதுதான் சரியானது. எல்லாமே சைக்காலஜி கொஸ்டின் தான் இருக்குது அதுக்கப்புறம். சரிங்களா. அப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் ஒரு 80 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க. சரிங்களா. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு 80 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இந்த 80 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. உங்கள் அனைவருக்கும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.